வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 7 மக்கட்பேறு. குறள் 1. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவு அறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. பெருமவற்றுள் யாம் அறிவது, பெருமவற்றுள் அப்படின்னா பெறத்தகுந்த பேறுகளில், யாம் அறிவது இல்லை எதை மதிக்கலை அப்படின்னு சொல்கிறாருன்னா, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. அறிய வேண்டியவற்றை அறிந்து தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல பிள்ளைகளை பெறுவதை தவிர மற்ற பேறுகளை யாம் மதிப்பது இல்லை என்கிறார் வள்ளுவர். அதாவது ஒருத்தர் இல்வாழ்க்கையில் எவ்வளவு செல்வம் பெற்றிருந்தால் கூட குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால் மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வத்தில் சேராது என்கிறார் வள்ளுவர். இதையே முதுமொழி காஞ்சி எப்படி சொல்கிறதுன்னா, ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் மக்கட்பேற்றின் பெரும் பேரில்லை. அப்போ குழந்தை செல்வம் தான் இல்வாழ்க்கையின் சிறப்பு. அப்போது இந்த வாழ்க்கையிலே தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டியது தந்தையின் கடமை. தாயும் தன்னுடைய பிள்ளையை சான்றோன் என்பதில் மகிழ்ச்சி அடைவாள். குழந்தைகளும் தங்களுடைய பெற்றோருக்கு நற்பெயர் பெற்று தர வேண்டும். இதுதான் மக்கட்பேறு அதிகாரம் வலியுறுத்துறது. அப்போது ஒரு மனிதனினுடைய வாழ்க்கை எப்போ சிறக்கும் என்று சொன்னால், குழந்தைகளை பெற்று எடுத்து அந்த குழந்தைகளை நல்ல மனிதர்களாக ஆளாக்கும் போது தான் இல்வாழ்க்கை சிறக்கும். அறிவறிந்த மக்கட்பேறு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிள்ளைகள் அறிவுடையவராக உருவாகி வர வேண்டும். அப்படி அறிவுடையராக இருந்தால் தான் அது பெற்றோருக்கு பெரும் பேறு. இல்லற வாழ்வை மேற்கொண்டவர்கள் பெறக்கூடிய பேறுகளுள் அறிவறிந்த மக்களை பெறுதலை விட சிறந்த பேறு வேறு ஒன்றும் இல்லை என்கிறார் வள்ளுவர். இப்போது வாழ்த்தும் போது சொல்லுவாங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு வாழ்த்துவாங்க. 16 பேர்களுள் ஒன்று நல்ல பிள்ளைகளை பெறுதல், அதாவது நன்மக்களை பெறுதல். ஒருவன் பெற்ற பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, அறிய வேண்டியவற்றை அறிவதற்குரிய மக்களாக விளங்கினால் அதைவிட அவனுக்கு சிறந்த பேறு வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. அப்போ பிள்ளை பெறுவதே ஒரு பேறு தான். அந்த பிள்ளை அறிவுடையவனாக வளர்ந்து ஆக்கம் பெற்றால் அது மிக பெரும் பேராகிறது. மக்கட்பேரே மானுடத்தின் தொடர்ச்சிக்கு காரணம் ஆகும். அம்மக்கள் எப்படி வளர்கிறார்களோ அதை பொறுத்துத்தான் எதிர்கால சமுதாயம் அமையும். குறளின் பொருள்: பெற தகுந்த பேறுகளுள் அறிய வேண்டியவைகளை அறியும் நன்மக்களை பெறுவதை தவிர மற்ற பேறுகளை யாம் மதிப்பது இல்லை. மீண்டும் குறள்: பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.